இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீ எங்களோடு கூட ஆண்டவரே பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை துதியின் ஆராதனை எங்களோடு கூட நீர் வெளிப்படுத்தி கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல ஆவியானவரப்பா. நீ எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தாவை உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரே. இதன்படி ஆண்டவரை கீழ்ப்படுதலோடு ஆண்டவரை கற்றுக்கொள்ளத்தக்கதான தேவ கிருபை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்க கேட்டு ஜெபம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாள் நமக்கு நல்ல நாள். இந்த நாள் மனமகிழ்ச்சியுடைய நாள். ஹல்லேலூயா, பிரைஸ். பரிசுத்த நாள். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் மீண்டும் வந்து சொல்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை சொன்னது புறாயது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஐயா, மனுஷன் அல்ல, தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு மன மகிழ்ச்சி. என்னது? மன மகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சி நாள் தான் இந்த குடி வந்திருக்கின்றோம். ஆகிய எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்றால், நமக்கு மனமகிழ்ச்சியை தருவதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை இப்படிப்பட்ட நாளாக பயிர் வைத்திருக்கிறார். மனமகிழ்ச்சி நாளாக பயிர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி நாள் அது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், மனதிற்கு ஒரு சந்தோஷமான நாள். இந்த நாட்களிலே நம்முடைய துக்கங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த நாட்களிலே துயரங்கள் இருக்கக்கூடாது. இந்த நாட்களிலே மனவேதனைகள் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, அதை அப்படியே முற்றிலுமாக அப்படியே தூர தள்ளி வைத்து விட்டு, இப்பொழுது இந்த மனமகிழ்ச்சி நாளில என்னுடைய தேவனை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிற என்னுடைய சரீர சுகத்திற்காக, என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய உள்ளங்கள் பூரிப்படைந்து அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் கழிவுறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்து தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எதிர கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஐயா, கர்த்தருக்குள்ளதான் என்ன உண்டு? மனமகிழ்ச்சி உண்டு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இந்த கர்த்தருக்குள் தான் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்கக்கூடிய இந்த சிந்தனையை விட்டுவிட்டு, இந்த நாளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய வெளி உலக காரியங்களை, அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, அதெல்லாம் ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் பூரா இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டு அழைந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. அப்படிப்பட்ட அந்த நேரமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாட்களை தான் காணப்படும். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அந்த ஒரு பணமானது, அந்த சொத்தானது, அந்த ஆசையானது, அந்த உழைப்பானது எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி நம் இதயத்திலே சிந்திக்கலாம். அது நம்முடைய சுய சிந்தை, நம்முடைய சுய எண்ணங்கள், அந்த சுய சிந்தனைகள், அந்த சுய எண்ணங்கள், அது நம்முடைய இஷ்டப்படி சொல்லக்கூடிய அந்த காரியங்கள், அதுக்கு நமக்கு மனமகிழ்ச்சி தரும் என்று சொல்லி அதை கடந்து போகலாம். ஆனால் அந்த மனமகிழ்ச்சி என்று போகக்கூடிய அந்த நாளில்தானே, இந்த நாளில்தானே அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கொடுப்பது போல ஒரு மாயை உண்டு பண்ணி தேவனை விட்டு பிரித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு தடையான ஒரு காரியமாக பிசாசு வைக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்தது காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் வேதம் சொல்லுகின்றால்,
கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாள். தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த நாளாகி இந்த நாளிலே தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராய்ந்து மகிழ்ந்து களி கூறுவது மட்டும்தான் கர்த்தருக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவருடைய பிள்ளைகள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி. ஐயா, பூமியில உயர்ந்த இடங்களில், அது சொத்துலையோ இல்ல பணத்திலேயோ இல்ல அந்தஸ்துலையோ இல்ல வேலையிலையோ எந்த காரியத்திலும் இந்த பூமியிலே உயர்ந்து இருக்கும்படி ஏறி வரப்படுகிறவர் தேவனாகிய கர்த்தர். அது இந்த நாளிலே தேவனை வந்து ஆராய்த்தால் மட்டுமே. அல்லேலூயா. அதான் அவர் சொல்லுகிறார். மன மகிழ்ச்சியா இருப்பது மட்டுமல்ல, பூமியிலே இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் மத்தியிலே உனக்கு உயர்வான இடத்திலே ஏறி வரப்படும்படியாக அவர் நமக்கு ஏடியாக இருக்கின்றார். அந்த தேவன் எங்கே இருக்கின்றார்? தேவனை ஆராதிக்கக்கூடிய, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய தேவனுடைய இடத்திலே அவர் தேவனாய் கர்த்தர் வந்திருக்கின்றார். அந்த இடத்திலே அவர் நமக்கு எங்கே ஏடியாக இருந்து அவர் மேலே உட்கார்ந்து அப்படியே உயரமான இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு தேவனாய கர்த்தர் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த நாளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை இப்படிப்பட்ட நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய வார்த்தைகளை சொல் பார்க்கிறது. சங்கீதம் 37:14 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஐயா, கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நான் தனிமையிலே உட்கார்ந்து பரிசுத்த நாளை தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள்ல நான் தனிமையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளிலே தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் போதுதான் நீ கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா, அருள் செய்வார். எதை நீ ஜெபிக்க விரும்புகின்றாயோ, எது உனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்க விரும்புகின்றாயோ, அந்த இருதயத்தினுடைய வேண்டுதலை உன்னுடைய வாழ்க்கையில அவர் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில அவர் உனக்கு ஆயத்தமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீ கேட்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருடைய இந்த மனமகிழ்ச்சிகளாகிய இந்த பரிசுத்த நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்கி விடாதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த 2-3 வாரங்களாக இந்த வார்த்தைகளை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் மன அழுத்தத்திலே 3 வாரத்துக்கு முன்பாக அழுத்தத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கு காரணங்கள் தள்ளி போனது. இன்றைய தினத்தில் தேவனாகிய கர்த்தர் அதை வாய்க்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகிய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் நமக்கு கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தரில் என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்கேதான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர்கள் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறபடினாலே இந்த இடத்தில் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்கள் எங்கெங்கே ஆராதனை செய்கிறார்களோ அந்த இடத்தில் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியை பெற்று முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அந்த சங்கீதம் 37:11 வாசிக்கின்றோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள், அருமையான சாந்த குணமுள்ளவராய் கிறிஸ்துவுக்குள்ளே சாந்த குணமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனை வந்து ஆராதிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இருக்க முடியும், பார்க்க முடியும் என்று சொல்லி திரும்பமாக சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இது தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதம் 119:16 வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 119:16 பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை மறவேன். அல்லேலூயா, உம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை மறவேன். அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரமாணங்கள் எங்கதான் கற்றுக்கொள்ளப்படுகிறது? பரிசுத்த ஆலயமாகிய இந்த பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கின்ற பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், உமது வசனத்தை நான் நினைச்சுவேன், மறவேன். தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆராதனையை பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் மறவாதவனுமாக நித்தியத்திலே
நிச்சயமாக மனதிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்வதால் மட்டும்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலே அவன் சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமையான பிள்ளைகளே, 77வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஐயா, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஐயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனாய் இருக்கிறபடினாலே அருமையான பிள்ளை இங்கே சொல்லுங்க, அவர் சொன்னார், நான் பிழைத்திருக்கும்படி. நாம் இந்த நாட்களிலே கடைசி நெருக்கத்தின் நாட்களே வந்திருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும். அப்படி பிழைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அவருடைய இரக்கம் வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இதைத்தான் 174வது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அந்த வசனத்திலே இதே வார்த்தை சொன்னான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்திலே யாரை காண்கின்றோம்? பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அங்கே காண்கின்றோம். இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கிறதே, இந்த பரிசுத்த வேதாகத்தை நாம் மற்ற வீட்டில் இருக்கிறது இருக்கும்போது திறக்கிறியோ, கையில் தூக்குறோமோ, ஆனால் பரிசுத்த ஆலயத்திற்கு வரும்போது இருசியும் படிக்க தெரிந்திருக்க தெரியலையோ, ஆனால் பரிசுத்த ஆராதனைக்கு வரும்போது இருசியோம் பரிசுத்த வேதாகத்தை கையில் ஏந்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அருமையானவருடைய பிள்ளைகளே, ஆயர் பரிசுத்தமானது அந்த வேதமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உம்முடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதைப்படி ஒன்றோடு மேற்படி சொல்ல வேண்டும் என்றால் சாலமோன் எழுதுகின்றார், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 15-13 வாசியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா, மனமகிழ்ச்சி. ஐயா, மனமகிழ்ச்சியுடைய நாள், பரிசுத்த நாள். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் ஆராதிக்க வண்ணமாக ஊர் உலகத்தை சுத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய முகத்தில் நினைச்ச முடியாது, மலர்ச்சியை பார்க்க முடியாது. முகம் பூரா எப்படிதான் காணப்படும்? வேற அருவருப்பதான் காணப்படும். பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றது, அருமையானவருடைய பிள்ளை, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி என்ன தரும். நம்முடைய முகம் கழிப்பாக காணப்பட வேண்டும் என்றால், முகம் நமக்கு மலர்ச்சியாக காணப்பட வேண்டும் என்றால், ஒரேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இந்த மன மகிழ்ச்சி நாளிலே பரிசுத்த நாளிலே தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எந்த ஒரு மனுஷன் முகத்திலே மனமகிழ்ச்சியாய் காணப்படுகிறானோ, அவன் சிரிப்பாக சந்தோஷமாய் காணப்படுகிறானோ, அவன் சரீரத்திலே நல்ல சுகத்தோடு காணப்படுகிறவராக இருக்கிறான். அவனுடைய ஆத்மா கம்பீரித்து மழுதா இருக்கிறது. ஆகிய அருமையானவர்களே, ஒரு மன மகிழ்ச்சி இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சி நாள் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு ஆராதனைக்கு வரோம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ள போறோம், எங்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சியுடைய நாள். இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாரத்தினுடைய முதலாவது நாள். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க வேண்டியது கண்டிப்பாக கடமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நாட்களை நாம் தவற விட்டு கூடாது. என்றால் நம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பூமியில உயர்ந்த இடங்களிலே நாம் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மன மகிழ்ச்சி நாளிலே தேவனை ஆராதிப்பதுதான் தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது. அருமையான பிள்ளையே, இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே அங்கே திருப்பி ஒருபடி மேலே போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 47-48 வாசியுங்கள். ஹல்லேலூயா, சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை எச்சரிக்கை. பரிசுத்த இந்த நாளை, பரிசுத்த ஆராதனை நாளை, தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளை, தேவ சமூகத்திலே வந்து மனமகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாளை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால், அங்கே தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அருமையானவர்களே, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம். நமக்கு நல்லா வருமானம் இருக்குது, நல்ல சரீரத்துல சுகம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, திருப்பி அங்க போன எனக்கு பாக்கெட்ல மணி நல்லா ஏறிட்டு
இருக்குதுன்னு சொல்லி சம்பூர்ணமாக இருக்கின்ற பொழுது, நல்ல விதமான எல்லாவற்றையும் வைத்திருக்கின்ற பொழுது, சம்பூர்ணமாக இருக்கின்ற பொழுது நீ யாரை தேடாமல் போகின்றாய்? என் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் நீ போகின்றாய். எனக்கு அங்க அப்படி வருது, இப்படி வருது, அந்த வேலைக்கு போனா அப்படி கிடைக்கும், இந்த வேலைக்கு போனா எப்படி கிடைக்கும், இதை உழைச்சா எப்படி கிடைக்கும், இந்த நாளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், இன்னைக்கு போனா எனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குமே, இல்லைன்னு சொன்னா இந்த அந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் நான் வேலைக்கு போகும்போது தான் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்காது என்று பல வழிகளிலும் கூட அந்த சகல பரிபூர்ணமான அங்க இருக்கக்கூடிய தேவநாயகத்தை கொடுத்திருக்கிற சகல பரிபூர்ணம் என்பதை சிந்திக்காத வண்ணமாக அந்த நாளிலே அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அல்லேலூயா. சகலமும் குறைவுபட்டு, அது இப்ப தெரியாது. இந்த பரிசுத்த நாளை தேவனுக்கு ஆராதிக்காமல், தேவனுக்கு ஒதுக்காமல் தன் இஷ்டப்படி செயல்படுகின்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அப்படி ஆராதிக்காமல் போன நிமித்தம் என்ன சொன்னா சகலமும் குறைவுபடும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு உண்டாயிருக்கு வருதுன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, ஒரு பாதிப்பு வருதுன்னு சொன்னா, ஒரு நஷ்டம் வருதுன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, சகலமும் குறைப்பட்டு தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவனை தொழுது கொள்ள முடியாமல் அந்த நாளை புறம்பாக தள்ளிவிட்டு போனது நிமித்தம். நான் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் மோசே மூலமாக வேதாபுஸ்தகத்தில் எழுதி வைக்கக்கூடிய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன குறைபடுமா? சகலமும் குறைபடும். 1 2 அல்ல, அப்படி சகலமும் குறைபடுனா சரீரமே அப்படி வரும், குறைபட்டு விடும், ஆரோக்கியம் குறைபட்டு விடும், சகலமும் குறைபட்டு அங்க சொல்லப்பட்டிருக்குது, பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். பட்டி, அடுத்து தாகம், அடுத்து நிர்வாணம். நிர்வாணம் என்னது? நம்ம இருந்தும் ஒன்று இல்லாத போல காட்சி அளிக்கிறது, நம்முடைய எல்லா விதமான எல்லாத்தையும் இழந்து காட்சி அளிக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். யாருக்கு விரோதமாக அனுப்புறாரு? சத்துருக்கள் அனுப்ப. நமக்கு விரோதமாக தேவனாகிய கர்த்தர் அவரை தொழுது கொள்ளாத பட்சத்துல, அவரை உட்காரக்கூடிய இடத்துல உட்கார பட்சத்துல, போகிற இடங்களை யார் அனுப்புகிறாரு? சத்துருவைகளை அனுப்புவார். சத்துருக்களை அனுப்பி அதை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மீது போடுவார்கள். அல்லேலூயா. அப்போ பாரங்கள் எங்க இருந்து வருது? நம்ம நுகத்தடி பாரம் எங்க ஏற்படுந்தால், தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்வதை விட்டுவிட்டு, தேவனுடைய ஆராதனை கலந்து கொள்வதை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த இஷ்டப்படி செயல்படுகின்ற அந்த நுகத்தடி இருக்கிறதே, அந்த நுகத்தடி நம்ம என்ன செய்யணும்? அழிச்சியே போட்டு சொல்லப்பட்டது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த நாள், இந்த மனமகிழ்ச்சி நாளை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் இந்த கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் அந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 13ஆவது வசனத்திலே அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தெளிவாய் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள், பரிசுத்த நாள், தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள், வாரத்தினுடைய முதல் நாள், தேவனை தெரிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். இந்த பரிசுத்த நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயா, கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளாக நாம் என்றும் நம்ம நினைக்க வேண்டும், என்றும் எண்ண வேண்டும். இந்த கர்த்தருடைய நாள் எனக்கு எப்படிப்பட்ட நாள்? மனமகிழ்ச்சி நாள் என்று நினைக்க வேண்டும். அந்த மனமகிழ்ச்சி நாள் என்று நினைப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாளை நீ மகிமைப்படுத்த வேண்டும். இந்த கர்த்தருடைய நாளை மகிமைப்படுத்தும் போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்படி மற்ற நாட்களில் நீ சொல்வதையும் செய்வதையும் அந்த நாள் சிறப்பு நாளில் செய்யாமல், மற்ற நாட்கள் இந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் இருக்கிறதே, அந்த நாட்களில் நீ என்ன செய்யறியோ அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எதை பேசுறியோ அதை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எதற்கு உன் கால்கள் விரைந்து ஓடுகிறதோ அன்றைக்கு என்ன செய்யக்கூடாது? விரைந்து ஓடக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பரமானந்தனுடைய பிள்ளை, அல்லேலூயா, இந்த சிறப்பினை செய்யாமலும் நீ அதனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதால், என் ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதால் என் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அப்படி திட்டமாக இருக்கிறபடினால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ தொடர்ந்து வாசிப்பேன் என்று சொன்னால் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வாசியுங்கள். தூக்கியை உதறிவிட்டு எழுந்திரு. 59:2.
இயேசு 59. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் அக்கிரமங்களே. அக்கிரமங்கள் என்னது? தேவனுடைய சமூகத்தை விட்டு பரிசுத்த நாளை தேவனுக்கு ஆராதிக்க வண்ணமாக நீங்கள் எங்கே போனாலும் சரி, அது உங்களுடைய அக்கிரமங்கள் தான், உங்களுடைய சுய சிந்தனைகள் தான், உங்களுடைய சுய எண்ணங்கள் தான். இந்த அக்கிரமம் என்று சொல்லுகிறார். இந்த அக்கிரமங்கள் தான் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், உங்கள் தேவனுக்கும் நடுவாக இருக்கிறது, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனிடத்தில் சேர்ந்து விடக்கூடாது, தேவனிடத்திலே மகிழ்ச்சியா இருந்து விடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து விடக்கூடாது, உன்னுடைய கையினுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பக்கூடிய இந்த சதியினுடைய பின்னணி வழியிலே ஒரு தந்திரசாலைய பிசாசானவன் இருக்கின்றான். அந்த பிசாசானவன் நீ சந்தோஷமா இருக்க விடாத வண்ணமாக, நீ ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பல வழியிலே உன் இதயத்திலே உன்னுடைய சிந்தனையிலே அக்கிரமங்களை கொண்டு வந்து வைக்கின்றான். அப்படி வைக்கும் போதுதான் அது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு பிரிவினை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்திற்கு தேவனாகிய கர்த்தர் சரியான ஒரு மதிப்பு கொடுப்பது அல்ல, மனம் திரும்புதல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அந்த பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த பரிசுத்த நாளை, அந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவ சமூகத்திலே ஆராதிக்கிற வண்ணமாக, மனமகிழ்ச்சியோடு கர்த்தரோடு வந்து உட்கார்ந்த வண்ணமாக தனிமையிலே உட்கார்ந்திருந்தாலும் சரி, அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது அவர் உங்களுக்கு செவி விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு இருக்கிறது மறைக்கிறது. உங்கள் முகத்தை மறைக்கிறது. நம்ம பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கலாம், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்திலே, தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்திலே இருப்பதை விட்டுவிட்டு எங்கே உட்கார்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அப்படி ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்திலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் என்றால், அங்கே தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய முகம் எப்படி காணப்படுகிறது? மறைவாக காணப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய மறைவாக காணப்படும் என்று சொன்னா, அந்த மறைவுல கர்த்தரை பார்க்க முடியுமா? கர்த்தரை பார்க்க முடியாது. நம்முடைய கர்த்தரை பார்க்க முடியாத ஜெபம் கேட்கப்படுமா? ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல இரண்டாக கவனித்துக் கொண்டு திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கட்டினது வசனித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆராதனையை விட்டு தேவனுக்கு ஆராதனைக்கு ஏன் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை ஒரு மனுஷன் கேட்பார் என்று சொன்னால், அதற்கு பலவிதமான பொய்யான காரணங்கள். அதுக்கு என்ன காரணத்தை சொன்னாலும் அது காரணம் என்ன காரணம் தான்? தேவ சமூகத்தில் பொய் தான். மெய் என்பது தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்துல நாள் தேவனை உட்கார்ந்து இருக்கதா மெய். மற்ற எந்த காரியமும் ஒரு சொந்த காரியங்கள், அது சொந்த காரியங்கள், அது தேவனுடைய காரியங்கள் அல்ல. அதெல்லாம் பொய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது பொய் பேசி உங்கள் நாவு என்ன சொல்றது? நியாயக்கேட்டை நியாயம் விசாரிக்கிறவர் யார்? என் தேவனாகிய கர்த்தர். நியாயம் செய்கிறவர் யார்? நமக்கு நியாயம் செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நியாயக்கேடை செய்யும்படியாக நம்முடைய வாயிலிருந்து பல வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரை விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, அதாவது நீ விரும்புகிறதை செய்யாதபடி எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். நீ இருதயத்தில் என்ன நினைக்கிறியோ, உனக்கு வர ஒருவேளை அன்றைய தினத்தில் அந்த சண்டே உனக்கு 1,00,000 ரூபாய் வாரமா இருக்கலாம், இல்ல 1 கோடி ரூபாயே வாரமா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே என்று சொல்லி அந்த இடத்திற்கு உன் கால்கள் இதை விட்டு தவறாக கடந்து போகும் என்று சொன்னால், அப்படி செல்லக்கூடிய காரியத்தை நீ எப்பொழுதுமே செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோடு தேவனாகிய கர்த்தர் வேதனையை கூட்டார். உலக ஐஸ்வர்யம், உலக காரியங்கள், தேவனை புறக்கணித்து விட்டு உலகத்திற்காக செய்கின்ற, உலக காரியத்திற்காக செயல்படுகின்ற அத்தனை காரியங்களையும் ஏதாவது ஒரு வழியில் நிறுத்தி வேதனையை கொடுக்கிறதாக இருக்கும். அருமையான பிள்ளைகளை என்று சொன்னால், அது தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அதே நேரத்தில் அவர் சிக்ஷைக்கும் அனுமதி கொடுக்கிறவராக இருக்கிறார். சிக்ஷை கொடுக்கிறார். எதற்காக சிக்ஷை கொடுக்கிறார்? என் மகனே, என் மகளே, இன்றைய தினம் நீ ஏன் சமூகத்தில் வந்து என்னை துதித்து என்னை பாடி இந்த ஆராதிக்கிறக்கூடிய
செய்யக்கூடிய நாள். இந்த நாளில நீ உன் சொந்த காரியத்தை செய்யற, உன் சொந்த இஷ்டப்படி உன் காரியங்களை கொண்டு போற. நீ உன் சொந்தத்துப்படி உன் இஷ்டத்தை நினைச்சு நீ இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால அது எனக்கு விரோதமான பகையா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சிக்ஷை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அவர் செய்கிறார், சிக்ஷை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் பிடிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் அந்த கால்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் காலையிலேயே சிக்ஷை கொடுத்துடுவார். பின்னால காம்பவுண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது சண்டே வேலை கிடையாது என்று நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும், தொழிலாளிகளுக்கு. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்க சர்ச்சுக்கு போங்க, நாங்க இங்க என்ன செய்யறோம், வேலை பார்க்கிறோம் அப்படின்னா. பரிசுத்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆனாலும் சரி, ஒரு வேலைக்காரனாலும் சரி, ஒரு மாடானாலும் சரி, எதுவானாலும் சரி ஒழுங்கி அடிச்சு கூடாது, வேலை பார்க்க கூடாது. மாட்டையே வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, வேலைக்காரனையே வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஐயா, இந்த நாங்க இன்னைக்கு வேலை பார்க்க முடியாது. இல்ல சார், நீங்க போங்க. தொந்தரவு தாங்க முடியாம அப்படியே பின்னால இந்த அந்த சின்ன ஒரு கதவை தாண்டி அந்த பக்கத்தை அந்த சார்ஜெட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கதவை தாண்டி போனேன். பெருவர்களோடி கரெக்டா பெரும் துண்டா மட்டும் போகிற ஒரே வெட்டு, ரத்தம் கொட்டுது. துணி வச்சு கட்டி ரத்தம் நிக்கல. உடனே வேலை கொத்தனார் பார்த்து சொன்னேன், ஏன் பாத்தியா, எனக்கு தான் தண்டனை, எனக்கு தான் தண்டனை. ரத்தம் சொட்ட துணியை வச்சு கட்டிக்கிட்டு ஆலயத்துக்கு போனோம். தேவன் சுற்றிக்கிறவர்ல, ஆனால் அவருடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறபடினாலே, அதிகமாக நேசிக்கிறபடினாலே அந்த சிக்ஷையை கொடுத்து தன்பக்கமாக நினைச்சார், திருத்துகிறார். ஆண்டவர் எனக்கு எதுக்கு இந்த சிக்ஷையை கொடுத்தார் என்பது கேள்வி அல்ல. அந்த சிக்ஷை எதுக்கு அவர் கொடுக்கிறார், தன்பக்கமாய் இழுப்பதற்காக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை சுதந்திரத்துக் கொள்வதற்காக. என்னுடைய மகிழ்ச்சி நாள், நீ என்னை ஆராதிக்கக்கூடிய நாள், என்னை தொழுது கொள்ளக்கூடிய நாள். இந்த நாள்ல இஷ்டப்படி எதையும் சொல்லாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீயே திருப்தியை கொள்ளும் செயல்கள், உன்னை நீயே திருப்தி செல்லும் செயல்கள், வேலைகள், நீங்களே திருப்திப்பட்டிருந்தது, நீங்களே திருப்திப்பட்டு நீங்களே சிந்தித்து அதான் திருப்திப்பட்டிருந்தது. இன்னைக்கு வேலைக்கு வந்ததா நல்லது. இப்படிப்பட்ட இந்த வேலைகளை செய்வதை எப்பொழுதும் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எடுத்துக்காட்டாக பாப்பீங்க என்று சொன்னால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கட்டளையை மீறினால அந்த சாமுவேல் வாழ்க்கையில் நடந்த பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 18-19 வாசிக்கலாம். இப்போது கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தது என்ன என்றார். சாமுவேல் அந்த அங்க இருக்கக்கூடிய சவுலை பார்த்து சொல்லுகின்றார், இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாக அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? அந்த பாவிகளோட யுத்தம் செய்வதற்காக. தேவனுடைய சமூகத்தை விட்டு, ஆராதனை விட்டு விலகி போகிறது பாவம். அதை சங்காரம் பண்ண வேண்டும். அதை சங்காரம் பண்ணத்தான், அதை ஒழித்து கட்டு சொல்றாரு. அந்த காரியத்தை செய்யாதுன்னு சொல்றாரு. ஆனால் இவன் என்ன செய்யறான், இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, இன்னைக்கு வேலைக்கு போனாதான், இன்னைக்கு பிசினஸுக்கு போனாதான், இன்னைக்கு என் சொந்த காரியத்தை பார்த்தாதான் எனக்கு இவ்வளவு பெரிய கொள்ளையான பொருள் நிச்சயம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். கொள்ளையின் மேல் ஆசை வைத்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அந்த கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு இருந்தது பொல்லாப்பான செய்தி, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லானது. அருமையான தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகின்றார், சவுலை பார்த்து, இன்றைக்கு சபையாரை பார்த்து சொல்லுகின்றார், கொள்ளை பொருட்கள் மேல் ஆசை வைத்து இந்த பரிசுத்த நாளை இருக்கிறார்கள், குலைச்சலாக்கி ஆகிவிடார்கள். ஏதோ ஒரு வேலை நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் தன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போனால் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி தருகிறது? பொல்லாப்பாய் தருகிறது. தேவனாகிய கர்த்தர் நினைச்சார்,
ராட்சிய பார்த்து பிடுங்கி விட்டார், ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காட்சி அளிக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக அது என்னல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல, அது பறந்து போகக்கூடியது. ஒரு வழியாய் வருகிறது, அது 7 வழியாய் போய்விடும். வாக்குத்தத்தம் சொல்றது உனக்கு எதிராக வருகிறவர் ஒரு வழியா வருகிறவர் 7 வழியாய் போய்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்து எவ்வளவுதான் ஒரு வழியா எவ்வளவுதான் சம்பாத்தியம் வந்தாலும் சரி, அது வீட்டுக்குள்ள வந்து இருந்தாலும் சரி, அது எப்படி பெறும்? 7 வழியாய் பறந்து போய்விடும். தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் இன்றைக்கு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது, பரிசுத்த நாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதான் வாசிக்கிறோம். அந்த அந்த ஏசாயா 58 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். அல்லேலூயா. அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, எதை இன்றைக்கு செய்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் சொல்றாரு, செய்யாத. உனக்கு அது நீ நினைக்கிற, ஆனா நான் நினைக்கிற. நீ செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ செய்யாத அப்படிங்கிறாரு. அவர் சொல்லாத செய்யாத காரியத்தை செய்தால் நமக்கு என்னது? பாதிப்பு தான். செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சொல்லாதே. அவர் எதை செய்தாரோ அதை செய்யணும், அப்படியே கீழ்ப்படியணும். அவர் சொல்லுகிறாரு, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு ஒரு காரியம் செய்து விலக்கு. உன் காரை எதுக்கு பயன்படுத்துற? பரிசுத்த நாளே இந்த காரியம் எங்க வரணும்? இதோ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்க போகும்போது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். இப்படி காரில் வருவோம், காரை வச்சுதான் போவோம், நடந்தா வருவோம், இல்ல வண்டியில வருவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்பது மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆனால் அவன் சொந்த இஷ்டப்படி, உன் சொந்த காரியத்துக்கு, உன் சொந்த பிரச்சனை, உன் சொந்த காரியம், உன் சொந்த வேலை, இன்னைக்கு விட்டு விடாத காரியம், இப்படிப்பட்ட காரியத்துல உன் காரியம் செய்து விலக்கு, காலை விலக்கு. அங்க காலை தூக்கி வைக்காத. அது எவ்வளவுதான் அது சம்பாத்தியம் வந்தாலும் சரி, உன்னை எவ்வளவுதான் குறைகளை சொன்னாலும் சரி, இவன் பெரிய இவனோ இவன் பெரிய இவனோ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, உன் காலை இருக்குது விலக்கு, அதை விட்டு விலக்கு. அந்த கூட்டத்தில் போய் நிக்காது. அல்லேலூயா. காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், ஓ வழி. நான் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், ஓ வழி வேற, ஏன் வழி வேறன்னு சொல்லிக்கிறார். ஓ நினைப்புகள் வேற, ஏன் நினைவுகள் வேறன்னு சொல்லிக்கிறார். நீ ஓ நினைச்சபடி நினைச்சுக்கிறது, ஓ வழிபடி நடத்துகிறது. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் எப்படி பிரச்சனையை இல்லாமல் சந்திக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதைத்தான் கர்த்தர் இருக்கிறார் 3 வாரங்களாக பாரப்படுத்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாட்டுடைய நிலைமை வேறமாக மாறிக்கொண்டிருக்கிறது, தேசத்தினுடைய சபைகளும் வேறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னைக்கு உயிர்த்தெழுதனால் மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறதோ, அந்த நாளை ஆராதிக்கக்கூடிய நாள் தான் பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அந்த நாளுக்கு ஈடாக திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாள் ஆராதனை பண்ணாலும் சரி, அது பரலோகத்தில் இருக்க முடியாது, மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. அது விசேஷத்த ஆராதனை தான். லேவியராகமம் 19:12 வாசிங்கள். லேவியராகமம் 19:12. அல்லேலூயா, பிரைஸ். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பீர்களாக. அவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. ஒரு பரிசுத்த நாளையும் பரிசுத்த குலைச்சலாக்கிட கூடாது. அவருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுவதினால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயா, ஆராதனை பண்ணியாச்சு, திங்கட்கிழமை ஆராதனை பண்ணியாச்சு, அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுத்த எரிசலாம் போகலாம். அவருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனாலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க யாத்திராகமம் 31:14 வாசியுங்கள். வசனத்தை காண்பித்து விட்டு விரைவாக முடிக்க போறேன். ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. ஓய்வு நாளை, பரிசுத்த நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன். கொலையுண்ண கடவன். போதும் ஐயா. பழைய ஏற்பாட்டு சட்டத்துல இந்த பரிசுத்த நாளை குலைச்சலாக்குறது, பரிசுத்த நாள தேவனை ஆராதிக்கிறவனாக அதை குலைச்சல் பண்றது, அந்த ஆராதனை கலந்து கொள்ளாம சொந்த வேலைக்கு போறதுனால அங்கே பழைய ஏற்படுறது கொலை செய்யப்படுகிறவர். பழைய ஏற்பாட்டு தேவனாக தான் இருக்கணும்,
கொலையில விழுந்துரும், தலைகளை விழுந்துரும். ஆனா நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், சாந்தம் உள்ள தேவன். அதனால இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு நஷ்டத்தை செய்கிறோம், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, பிள்ளை நீங்க நெகேமியா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 13ஆம் அதிகாரம், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. நெகேமியா 13:17-18. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற அந்த பொல்லாத செய்கை என்ன? அந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவோ நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். தீங்கையெல்லாம் நல்லா கவனிச்சுடுங்க. இன்னைக்கு இந்த தேசத்துல தீங்கு எதனால வந்திருக்குது? கொள்ளை நோய் எதனால வந்திருக்குது? இந்த பிரச்சனை எதனால வந்திருக்குது? எல்லாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நிமித்தமா தான் வந்திருக்குது. ஏன் பரிசுத்தனால என்ன செய்யறது? குலைச்சலாக்கிறது. பரிசுத்தனால குலைச்சலாக்கி போட்டதுனால இந்த பூமியில வரக்கூடிய இந்த கொள்ளை நோய்கள், நாசமோசம் சம்பவங்கள் எல்லாம் நடைபெறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தேவனுடைய சுவாமிகளா பிள்ளைகள் தான். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணினேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகையில இந்த பரிசுத்த நாளை குலைச்சலாக்குனா, இந்த 6ஆவது நாளை குலைச்சு தூரம் போட்டாச்சுன்னு சொன்னா யாருக்கு பாதிப்பு? அந்த குலைச்சலாக்கக்கூடிய அந்த நபருக்கு பாதிப்பு, அந்த குடும்பத்திற்கு பாதிப்பு, அவருடைய வாழ்க்கையில பாதிப்பு, பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே வசனத்துல அந்த நெகேமியா 13ல அதை நீங்க முன்னால 15-16 வாசிங்க. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆடுகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் உள்ளானவர்களின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு. நல்லா கவனிச்சுடுங்க. வியாபாரம் அதுதான் சொல்லுது. நெகேமியா 15ஆம் அதிகாரத்து 13-13 அந்த 15 வசனத்துல சொல்லுது, எல்லாத்தையும் கொண்டுட்டு எருசலேமுக்கு வியாபாரத்துக்கு போறது. அந்த பரிசுத்த நாளில என்னத்தை தான் கொண்டுட்டு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, அந்த வியாபாரங்கள் நிமித்தம் வாசிக்க தொடர்ந்து அவர்கள் பின்பட்டம் இருக்கிற நாளை பற்றி அவர்களை தினசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். நல்லா கவனிச்சுடுங்க ஐயா. திங்கக்கூடிய எந்த சொல் தொழிலாலும் சரி, வியாபாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தொழிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா வீட்டில் போய் உட்கார்ந்து நெகேமியா 13ஆம் அதிகாரத்தை திருப்பி நல்லா படிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு அதை எல்லாவற்றையும் நம்ம விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது நிமித்தம் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த நாளை குலைச்சலாக்குறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கடும் கோபம் உள்ளவராய் இருக்கிறார். அது நிமித்தம் எவ்வளவுதான் நாம் பிரயாசப்பட்டாலும் சரி, அந்த பிரயாசத்திற்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனாய கர்த்தர் நீதி செய்கிற ஒரு நியாயம் உள்ளவருமா இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 21-22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். எசேக்கியேல் 20-21-22. அல்லேலூயா, பிரைஸ். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். நல்லா கவனிங்க. எனக்கு பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே, அவர்களோ அவைகளை நடவாமல் என் ஞானங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்திரத்திலே என் கோபத்தை அவர்களை தீர்த்துக் கொள்ளும்படி என் உக்கிரகத்தை அவர் மேல் ஊற்றுவேன். உக்கிரகனது கோபத்தை ஊற்றுவேன். கடும் கோபமா இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்த நாளை குலைச்சல் ஆக்கினால் என் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறார்? கோபம் உள்ளவரா இருக்கிறார். ஆனாலும் நாம தப்பித்துக் கொண்டு இருக்கிறது காரணம், என் மகன் திருப்பி வந்துட மாட்டானா, என் மகன் திருப்பி வந்துட மாட்டானா, இரக்கமுள்ள தேவன் அல்லவா. சிலுவை எல்லாவற்றையும் அடித்த ரத்தத்தை சிந்தினர் அல்லவா. வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் அல்லவா. அதனால தன் பிள்ளைகளை அவர் சாகடிக்காத வண்ணமாக திருப்பி வந்துட மாட்டானா, என் பிள்ளைகள் வந்துடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை 22 வாசிப்போம் என்று சொன்னால், ஆகிலும் நான் என் கையை
என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்படப்படினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தில் கிருபை செய்த நீ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஐயா. இப்படித்தான் நீங்க தூரமா போனாலும் சரி, என் தேவராய கர்த்தர் இரக்கமுள்ளவராக கையை நீட்டி இருக்கிறாரு. நான் என் கையை திருப்பி நான் அவர்களை புறப்படப்படின கண்ட பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்தம் குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தில் கிருபை செய்து அவருடைய கிருபையினால பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஓய்வினால குலைச்சலாக்கி ஏன் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அவருடைய கிருபையினால. ஏன் நம்ம நிர்மலமாக அவனுக்குன்னா அவருடைய கிருபையினால. அவருடைய கிருபையினால. கிருபை எவ்வளவு நாய்க்கா இருக்கும். ஆக நம்முடைய கிருபை இருக்கிற இடத்துல பாவம் வருகிற இடத்துல கிருபை பெருகும். ஆக பாவத்தை செய்யலாமோ? நோ நோ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ கிருபையினாலே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் காணப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளை இன்னொரு வாசித்துக் கொண்டு போற, அதாவது தேவனுடைய ஜனங்கள் சரியானவற்றை எது செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டுமா? எது செய்ய வேண்டும்? சரியானவற்றை செய்ய வேண்டும். சரியானது பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய கற்பனைகளும் பிரமாணங்களும் வார்த்தை தான் சரியானது. அதற்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் தேவநாயகத்தை அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சங்கீதம் 42:3 வாசியுங்கள். அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் அவர் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீரே உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்குள்ளே உருகுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பாரத்தோடு சொல்றா பாருங்க. அல்லேலூயா. என்னால் அங்கே உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரை எனக்கு எனது உணவாயிற்று. யார் சொல்ல? புறஜாதியா சொன்னான். ஏரிக்கு ஆண்டவர் சொல்லி போயிட்டு இருந்தே போய் என்னப்பா நடந்து போச்சு உனக்கு? நடந்தது யாரால? நான் இன்னைக்கு பரிசுத்த ஆராய்ச்சி இருக்கிறேன் போகிறேன். அங்கே சொல்லுறான், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியோடும் சத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே. தேவனுடைய ஆலயத்துக்கு சந்தோஷமா துதிச்சு பாடி மற்றும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேன். ஆனா இப்ப இருச்சேன் அப்ப அப்படின்னு அர்த்தம். இப்ப இருச்சேன் போக முடியல. ஏன் இஷ்டப்படி காரை வச்சுக்கிட்டேன், என் சொந்தமான வேலையை செஞ்சுக்கிட்டேன், எனக்குன்னு ஒரு காரியத்தை நியமிச்சிருக்கிறேன், என் வேலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அதனால வரக்கூடிய விளைவினுடைய பலன் அதான் சொல்றான். இப்படி போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் இருந்து உருகுகிறது. காரணம் என்ன? வாழ்க்கையில பாதிப்பு, வாழ்க்கையில பிரச்சனைகள், தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதேல நம்ம 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதம் 84:2 வாசியுங்கள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவறுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனுக்கு என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? அல்ல கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் இருக்கணும் வாஞ்சையும் தவறுமாய். கர்த்தருடைய ஆலயம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? வாஞ்சை. சண்டே வருதா, நான் எப்படியாவது எங்கெல்லாம் உட்காரணும்? தேவனுடைய ஆலயத்தில் தான் போய் உட்காரணும். அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி உண்டு, கழிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு. இந்த உலகம் தரக்கூடிய சமாளத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும்? அங்கதான் என்னை பார்க்க முடியும். என் காலை இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், கொண்டு போக மாட்டேன். இது யாருடைய கால்? கர்த்தர் எனக்கு கொடுத்த கால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்கு கொடுத்த கை, கர்த்தர் எனக்கு கொடுத்த கண். அவர் தான் எல்லாவற்றையும் என்னை உருவாக்கி வைத்து இருக்கிறார். இது அவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். அவருக்கு நம்முடைய முதலாவது கொடுத்தோம்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் நினைச்சுவாரு, பார்த்துக் கொள்வாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா அதுக்கு அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களை சொல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிற ஒரே நாள் நல்லது. வாரத்தினுடைய முதல் நாள் ஒரே நாள், இந்த நாள் தான் நல்லது. அந்த நல்ல நாளை தனிட்டு எடுக்க கூடாது. உலகத்தில் உள்ள போற நல்ல நாள் இதை பார்க்கிறான், பஞ்சாயத்தை பார்த்து
நல்ல நாள் பார்க்கறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல நாள், நமக்கு நல்ல நாள். அதனால தான் இந்த சண்டே வந்து என்ன செய்றாங்க, கிறிஸ்தவர்களே என்ன செய்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அன்னைக்கு நல்ல நாள். யாருக்கு நல்ல நாள்? கர்த்தரை துதிப்பதற்கு நல்ல நாள். ஒரு சொந்த காரியத்தை செய்வதற்கு இந்த நாள் நல்ல நாள் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் தான், அவரும் சர்ச்சுக்கு முன்னோர் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கவர் தான். இல்லையா, சண்டே போய் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, சண்டே அது நல்ல நாள் தானே, அப்ப நல்ல நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா அப்படி என்று ஆர்கியூ பண்ணார். யாருக்கு நல்ல நாள்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நாள். ஆராதிக்கிறதுக்கு அந்த நல்ல நாள் கொடுத்துருக்காரு, மரமுட்சி நாள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நல்ல நாளும் வீட்டுக்காரங்க படத்தை பார்த்துட்டு இருக்கு. நல்ல அதான் இஷ்டப்படி போகாத, இஷ்டப்படி செய்யாத, அவன் காலை எரிச்சது விளக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி எரிச்சி கிரீசி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அருமையானவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுகிறான், 24 25 வாசிங்க, 25 வாசிங்க, 24 25 எபிரேயர் 10. மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சிலர் யாரு? அவருடைய பிள்ளைகளா? சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அவங்க தான் விட்டு விடல. அவன் ஆலயத்துக்கு போறான், நீ எதுக்கு ஆலயத்துக்கு போற? அவன் சர்ச்சுக்கு போற, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவ் இருக்குயா. கிறிஸ்தவரே சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் இருக்கு, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லுவான். அவன் கிறிஸ்தவரே இல்லை. அருமையானவருடைய பிள்ளை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆகையால் அந்த மற்றவர்கள் சொல்லுகிறபடி நமக்கு இல்லை. பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புத்தி சொல்ல வேண்டும். இன்னைக்கு என்னது, சில நீங்க விட்டு விடுறது போல விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப விட்டு விடக்கூடாது. எங்க போனோம்? ஆலயத்தான் போனோம். அல்லேலூயா, பிரைஸ். அது மட்டுமல்ல, அது 25 வாசிங்க. அப்போ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை. நாளானது எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குது? சமீபமா இருக்குது. எப்போ வருவாரு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு சண்டே வந்தா எங்க தான் வருவாரு? சபைக்குள்ள தான் வருவாரு, சபையில தான் வருவாரு. அன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட எங்க இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். நாளாவது சபைத்து வருது போல எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. எவ்வளவா புத்தி சொல்லணும் அவ்வளவா புத்தி சொல்லணும். போவாத. இன்னைக்கு பரிசுத்த நாள். சபை கொடுத்தவரை விட்டு விடுவார், ஈனியர்ஸை விட்டு விடாத. கணவனை பார்த்து மனைவி சொல்லணும், மனைவியை பார்த்து எரிச்சணும். கணவன் சொல்லணும், தாய் தகப்பன் பார்த்து பிள்ளைகளை சொல்லணும். இல்ல பிள்ளைகள் தாய் தகப்பன் பார்த்து சொல்லணும். இன்னைக்கு சபை கொடுக்கிற நாள். இந்த நாளை விட்டு விடாத. இந்த நாள் எவ்வளவு இருக்கு? சபைக்கு வா, சபையில ஆராதனை பண்ணு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அருமையானவருடைய விட அநேகரை ஆகிய இப்படிப்பட்ட சூழ்நிலை. லேவியாகமம் 23 எடுங்கள். லேவியாகமம் 23ஆம் அதிகாரம் முடிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 23 35 வாசிங்க. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். ஐயா, முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. முதல் வாரத்தினுடைய முதல் நாள் நமக்கு சண்டே சபை கூடும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. நல்லா கவனிச்சுக்க. சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். சபை கூடும் பரிசுத்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். அது பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஏசக்கூடாதா? சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே தான் அடுத்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியாகமம் 23:7 வாசிங்கள். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 23 லேவியாகமம் 23 வீட்டுல போய் திருப்பி படிச்சு பாருங்க. சபை ஆராதனை புறக்கணித்துக் கொண்டு பிரச்சனை இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு படிச்சு காட்டு, வீட்டுல படிச்சு காட்டுங்க. என்ன சொல்லும்? முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரண யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கட்டளை.
செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும், சாதாரணமா யாதொரு வேலையும் செய்யணும், செய்ய வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட கட்டளையை தேவனாகிய கர்த்தர் பெரிசார் கொடுத்திருக்கிறார். நீங்க என்னாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பி என்று சொன்னால் என்னாகமம் 28:18 வாசியுங்கள். அல்லேலூயா. நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே அதே திருப்பி மோசே அந்த ஒவ்வொரு காரியத்தில் லேவியாரும் என்னாகமும் எல்லா இடங்களும் இப்படித்தான் எழுதிட்டே சொல்லிட்டு வரதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக சபை கூடு நாள்ல சாதாரண யாதொரு வேலையும் செய்யாத. அது பரிசுத்த பிரச்சனை ஆகிரும். பரிசுத்தத்துக்கு எதா மாறிடும்? பிரச்சனை ஆகிரும். உன்னுடைய வாழ்க்கையுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா உங்களோட எங்களோட அவர் 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 பேச விரும்புகிறார். அன்பியாதருடைய பிள்ளை, அப்படி வாசித்தோம் அல்லவா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே, அந்த 28ஆம் அதிகாரத்திலே பெரிய ஆசீர்வாதத்துடைய பிரசங்கம் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் பற்றி தான் அன்பியாதருடைய பிள்ளைகளே அங்க 48 சொல்றோம், சகலமுங்கிறது குறைவுபட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறைவு ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னா ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சண்டேயா நான் எங்கதான் இருப்பேன், எவ்வளவுதான் எனக்கு கோடி அள்ளி கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவுதான் பெரிய பங்கன் வீட்டா இருந்தாலும் சரி, என்ன குறை சொன்னாலும் சரி, நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னாலும் சரி, உன் வீட்டுக்கு வர முடியாது, நான் பரலோகத்துக்கு போனா போதும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போனா எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சகலமும் குறைபட்டு போகும். அந்த குறைவுக்கு நம்ம என்ன முடியல, இடம் கொடுக்க முடியாது. அருமையானவருடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த நாள், அல்லேலூயா, அந்த பரிசுத்த நாள்ல அந்த சொல்லப்பட்டக்கூடிய இந்த வார்த்தையின்படி அங்கே நம்ம அந்த ஒழுங்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாக காணப்படும் என்று சொன்னால் அவங்க எப்படி காணப்படும்? மன மகிழ்ச்சியாக காணப்படும். அது மட்டும் இல்லை, எங்க எங்க உட்கார்ப்பாரு? உன்னதத்திலே ஏறி இருக்கும்படி பண்ணுவாங்க. அல்லேலூயா. உன்னதத்திலே ஏறி இருக்கும்படி, பூமியிலே உன்னதத்திலே ஏறி இருக்கும்படி, பூமியிலே உயரத்திலே உயர்ந்த இடத்துல, பூமியிலே உயர்ந்த இடத்திலே ஏறி இருக்கும்படி அவர் மகன் உனக்கு இஷ்டமான செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. என்ன பேச்ச பேசக்கூடாது? சொந்த பேச்ச. சண்டே ஆயிட்டா உன் குடும்ப வார்த்தை பேசாத, உன் சொக்கார பேச்ச பேசாத, வேற என்ன செய்ய போற காரியத்தை பேசாத, சொந்த பேச்ச பேசாத. ஏன் சொந்த பேச்ச பேசுனா நீ சபையில வந்து எப்படி இருக்க முடியாது? மகிழ்ச்சியா இருக்க முடியாது. காலையிலே ஒரு போன் அடிச்சு ஒரு ஆள்கிட்ட பேசினா நீ பேசும்போது அங்க உனக்கு இதயத்தை தாக்கக்கூடிய ஒரு தகவல் தான், எங்க இருக்க முடியாது? சபையில் இருக்க முடியாது, சபையில் இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தில் கடந்த நாட்கள முன்னாடி இருக்கக்கூடிய குற்றால கூட்டத்தில் வல்லமை முகாம் உட்கார்ந்து இருக்கிறோம். போன் வருது. என்ன போன் வருது? ஆக்சிடென்ட் ஒரு போன் வருது. அதுக்கு மேல விவரத்தை கேட்கல, சரி முடிஞ்ச பிறகு பார்த்துக்கணும். ஏன்னா விவரத்தை கேட்டா எங்க இருக்க முடியாது? உள்ள இருக்க முடியாது, முகாமில் இருக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாது. அதை கேட்டதுக்கு பலன் நம்ம இருக்குது. இங்க சம்பவம் நடக்குது, அது 700 மைலுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. எதையுமே சொந்த பேச்சு, சொந்த காரியத்தை நீங்க நண்பா இருக்கணும் தான் பேச ஆரம்பிப்பீங்க. ஆனா பேசணும்னா எதிர்த்து சாத்தான செய்வான், இதயத்தை விலகக்கூடிய செய்தி அனுப்புவான். போன அன்னைக்கு அப்படியே தூரத்துக்கு வச்சிருக்கேன். சண்டே மார்னிங் ஆகிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம தப்பி பிழைக்கணும். அல்லேலூயா. அருமையானவருடைய பிள்ளையே, அப்படியே முழங்கால பண்ணிடுவோம் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உன் காலை விலக்கி உன் வழிகளில் இடம் வரும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வினாலே மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணு. இன்றைய நாள் உனக்கு மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிமையுள்ள நாள் என்று சொல்லி இதை மகிமைப்படுத்து. தேவனாகிய கர்த்தர் உன் கூட உட்கார்ந்திருப்பார். நீ எங்க போனாலும் கூட வருவார், எங்க கூட வருவார். நீ செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த வேலை இருக்கே, அந்த சொந்த வேலையை நீ ஆராதனை பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி சொன்னா அது உனக்கு ரெட்டிப்பான வேலையாக காணப்படும், ரெட்டிப்பான ஆசீர்வாதமாய் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ மற்ற நாட்களிலே நீ சொல்வதையும் செய்ததையும் அந்த சிறப்பு நாட்களில் பரிசுத்த நாளில் செய்யாமல் நீ அதை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நாளில உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி, அதாவது நீ விரும்புகிறத செய்யாதபடி எப்பொழுதுமே அதை நிறுத்துவதற்கு பாரு. உன் காரை வேலைக்கு தூக்கி வச்சிடாத, வேற வேலையை பார்த்துடாத. பரலோகத்தில் உனக்கு அங்க பலன் இல்லாம போய்விடும். பூமியிலே கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கலாம்,
இன்னைக்கு வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 67 வாசித்தோம் அல்லவா. அந்த 67 வாசிக்கும் போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், அங்கே பார்க்கிறோமே, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாக பூமியிலே உம்முடைய வழி இருக்கிறது ஆண்டவரே. அதனால நான் என்றென்றும் அவர் சொல்றார், தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நேரத்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவி, அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரித்து இயேசுவர்கள் மகிழ கடவர்களப்பா. அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எங்களுக்கு வேண்டும். இந்த அப்படியே கர்த்தருடைய கருத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஓ ரப சந்தர தர பல பல வரிமின பல பலபா. அருமையான திருடைய பிள்ளையே, ஒரு எச்சரிக்கையின் செய்தி, ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங். ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவர்களுக்கு இந்த கட்டளையை அவர்கள் கடைபிடித்து விட்டால் போதும், தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டில் வந்து நிச்சயம் தங்கும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு உத்தம இருதயத்தோடு கூட பரிசுத்த நாளை குறைச்சலாக்காத படிக்கு, சொந்த வேலையை பார்க்காத படிக்கு, சாதாரண எந்த வேலையை பார்க்காத படிக்கு, ஆண்டவரே என்னை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பொருத்தரப்பட்ட ஆண்டவர் இன்றைய தினத்தில் உங்களோடு உடன்படிக்கப்படுகிற ஆண்டவரே, பரிசுத்த நாளா, அது ஆராதனை கூடுகின்ற நாளா, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் இருப்பேன். அதான் எனக்கு சந்தோஷத்தை தர முடியும். உலகத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதப்பா. என்னுடைய சொந்தக்காரங்க சோதக்காரங்க எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு சரீரத்திலையும் மனசுக்கும் வேதனை தான் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகமோ எனக்கு எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கு. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு பரிசுத்த நாளப்பா, எனக்கு மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, எங்களை சந்தோஷிப்பிக்கிற நாளப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற நாள் ஆண்டவரே. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் குறைச்சலாக்காத வண்ணமாக ஆண்டவரே, எங்களுடைய இஷ்டப்படி எங்களுடைய சொந்தப்படி ஆண்டவரே எங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்யாத வண்ணமாக கால்களை அதை விட்டு விலக்கி உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நீ சிலுவையை சுமந்தீரே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீரே, எங்களுக்காக முட்புஜத்தை சூடினீரே ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர் தெளிந்ததே. அந்த உயிர் தெளிந்த நாளை நாங்கள் மனமகிழ்ச்சி நாள் சந்தோஷம் நாளை கொண்டாட எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.